வாங்க தமிழ் சொந்தங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எந்த தொழிலை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, மரம் அறுக்கும் தொழில். இந்த தொழிலில் எந்த அளவுக்கு நமக்கு லாபம் இருக்குதுனாக்கா, நஷ்டமே இல்லாத தொழில் இது தாங்க. என்ன, மரமும் காசு, அதில் கிடைக்கிற சின்ன சின்ன துண்டுகளும் விறகுக்கு காசாகிடும். ஏன்னா ஒரு பீரோ செஞ்சு விற்றாக்கா 30,000 40,000. மரத்துக்கு தகுந்த தேக்கு மரத்தில் செஞ்சால் அது ஒரு காசு, ஒவ்வொரு மரத்துலேயும் செஞ்சால் அதுக்கும் தனித்தனி காசுங்க. பாருங்கள் மரம் எவ்வளவு கிடக்குதுன்ட்டு, லட்சக்கணக்கில் மரங்கள் கிடக்கு. இவ்வளவும் காசு தாங்க. இந்த தொழிலில் போட்டியே இல்லாத தொழிலுங்க இது. இந்த தொழிலில் ஒரு ஊரில் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்க, 1 2 தான் இருக்கும். அதிகமாக இந்த தொழிலை யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னாக்கா இது கொஞ்சம் பெரிய முதலீடாக இருக்கும். இடம் கொஞ்சம் பெரிய இடம் இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி இடம் வச்சுருந்தீங்கன்னாக்கா, உங்களால் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கனாக்கா, இந்த தொழிலை எடுத்து நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொஞ்சமாக மரம் வாங்கி அறுத்து செஞ்சீங்கனாக்கா நிறைய லாபம் இருக்குது. பீரோ செய்யலாம், சோபா செய்யலாம், என்ன கட்டில் செய்யலாம், பீரோ செய்யலாம், என்ன டைனிங் ஹால் செய்யலாம், என்னென்னமோ செஞ்சு இதில் விற்கலாங்க. ரெண்டாவது ஒன்று காசாகிடுங்க. காசு தாங்க எல்லாமே, A to Z காசு. அந்த பாருங்கள், வரவு வாங்குறார் ஒருத்தர். விறகு கிலோ 7 ரூபா. என்ன, கிலோ 7 ரூபா. 5 ரூபா விற்றுக்கிட்டு இருந்துச்சு, இப்போ 7 ரூபாய் ஆகிடுச்சு. மரம் வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். நிலக்கதவு செய்யலாம், ஜன்னல், ஏன்னா எல்லாமே மரத்தில் செஞ்ச காலம் போய் இப்போ மரம் விற்கிற விலைக்கு எல்லோரும் வீட்டுக்கு வந்து அலுமினியத்தில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அலுமினியம் டோரு, அலுமினியம் ஜன்னல், இந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் சேஃப்டியானாக்கா, திருட்டு பயலுங்க என்ன செய்வாங்கன்னா அழகாக உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துடுவாங்க. இது நமக்கு பக்கா சேஃப்டி. மரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, எதுவும் பண்ண முடியாது. பாறை கிரையை பேர்த்து எடுக்க முடியாது. அப்படின்னாலும் நாள் ஆகும், நேரம் ஆகும். உடனே உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துட முடியாது. அலுமினியனாக்கா வச்சு நம்பினீங்கன்னா பிச்சுக்கிட்டு வந்துடும். ஏன்னா அதனால் மரத்தொழில் அவ்வளோ அருமையான தொழில். டிசைனிங் பண்ணுறதுக்கு மிஷின் வந்துருச்சுங்க. இப்போ எந்த டிசைனிங் வேணும், என்ன மாதிரி டிசைனிங் வேணும், A to Z டிசைனிங் பண்ணுறதுக்கு மிஷின் வந்துருச்சு. கம்ப்ளீட்டாக மிஷின் தான். என்ன டிசைன் பண்ணாலும் வீட்டுக்கு தேவையான ஜன்னல் நீங்கள் அறுக்கிறதுக்கு கூட இப்போ மிஷின் வந்துருச்சு. என்ன, கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி உள்ளே மரத்தை அனுப்பிச்சி விட்டிங்கன்னு வச்சிங்க, தனியாக பாட்டாக எவ்வளவு வேணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கட் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள், வரிசையாக அடிக்க கிடக்கு. எல்லாமே ஆர்டரு தான். என்ன, எல்லாம் வீடு கட்டுறவங்கெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, நிலக்கதவு வைக்கிறதுக்கு, ஜன்னல் வைக்கிறதுக்கு, அதுக்கு டிசைனாக வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் செஞ்சு வாங்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. நிலக்கதவு ஜன்னல்லாம் இந்த மாதிரி தரமாக போட்டோன்னு வச்சுங்க, நல்ல மரம் தேக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியான மரத்தில் போட்டோன்னு வச்சுக்கிங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப காலம் வரும். 50 வருஷம் 60 வருஷம் கூட இந்த மரங்கள்லாம் வந்து உழைக்கக்கூடிய மரங்கள்லாம் இருக்குது. விறகுக்கு அருமையாக நின்று எரிக்கும். பிரியாணி போடணும்னு நினச்சாங்கன்னா அழகாக பிரியாணி போடலாம். இப்போவே நம்ம வண்டியில் வந்தவங்க விறகு தான் வாங்குகிறாங்க. ஒருத்தவங்க 60 கிலோ, ஒருத்தவங்க 40 கிலோ பாருங்கள் வாங்கி போய்கிட்டும் இருக்குது. இதை நம்ம ஏற்றணும். இப்போ விறகை ஏற்றி கொண்டு போய் இப்போ இறக்கணும். அதுக்கு தான் இப்போ நம்ம சவாரிக்கு வந்திருக்கோம். வந்த இடத்துல பார்த்தாக்கா அவ்வளோ அற்புதமான மரங்கள்லாம் அடிக்கிருக்குங்க. வாசனையே அப்படியே கபகபன்னு, ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு வாசனையாக இருக்குது. இந்த தொழிலை நீங்கள் செய்கிறதுனாலும் லாபம்தான். என்ன, இந்த விறகை வாங்கி நீங்கள் திருப்பி 1 ரூபா 2 ரூபா வச்சு நீங்கள் விற்கலாம். இந்த ஜன்னல், மரம், நிலை இதையும் நீங்கள் வாங்கி ரீசேல் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அந்த பீரோ இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நல்ல ரேட்டை பேசி, கம்மியான ரேட்டில் பேசி அதை வாங்கி திருப்பி நீங்கள் ரீசேலும் பண்ணலாம். திறமை இருக்கிறவங்க அப்படியும் பண்ணலாம்.
ஏன்னா இந்த தொழில் வந்து அருமையான தொழில். மரத்தொழிலை வச்சு தான் பல பேர் சம்பாரிச்சிருக்காங்க. மரத்தை கடத்தி விற்று பெரிய ஆள் ஆனவன்லாம் இருக்கிறான். ஆனால் தேக்கு மரம்லாம் அந்தளவுக்கு காசு.